சென்னையில் மத்திய அரசின் முன்னாள் செயலாளர் திருமலாச்சாரி ராமசாமி என்பவரை டிஜிட்டல் கைது செய்துள்ளதாக மிரட்டி 57 லட்சம் ரூபாய் அபகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. மத்திய அரசுல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளராக 8 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் திருமலாச்சாரி ராமசாமி. இவர் சென்னையில இயங்கக்கூடிய மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். தோல் பொருள் ஆராய்ச்சியில பல்வேறு சாதனைகளை மேற்கொண்டவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளும் இவருடைய துறை சார்ந்து இவருடைய சாதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில சென்னையில் இருந்து 77 வயதான ராமசாமியிடம் சைபர் மோசடி கும்பல், அதாவது டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக, அதாவது இவருடைய செல்போன் வங்கி கணக்கு சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் பேசி இவரிடமிருந்து இவருடைய வங்கி கணக்கிலிருந்து 57 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடியாக கைப்பற்றிருக்கிறார்கள் சைபர் கிரைம் கும்பல். இந்த நிலையில இது தொடர்பாக சென்னை காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இது தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டதில் இவருடைய பணம் 57 லட்சமும் பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு அங்கிருந்து டோக்கியோவுக்கும் அதே போன்று சிங்கப்பூருக்கும் இந்த பணம் பரிமாற்றமாகி இருக்கிறது. அதுவும் கிரிப்டோ கரன்சியாக மாற்றி இருக்கிறார்கள். அதாவது டிரான்சாக்சனுடைய அந்த ரூட் தெரியாமல், அதனுடைய தடையும் எதுவும் இல்லாத அளவிற்கு இவர்கள் பல்வேறு வங்கி கணக்கில் இங்க இருக்கக்கூடிய தரகர் மூலமாக மாற்றி அவற்றிலிருந்து வெளிநாட்டுக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருப்பதாகவும், இது தொடர்பாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் குறித்து, இந்த சைபர் மோசடி கும்பல் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த கும்பல் கம்போடியாவிலிருந்து இயங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.